ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டுட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் 8வது சாப்டர், அதாவது சாப்டர் 8ல் வந்து எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுவும் ஈஸியான சம் தான். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ 1.2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ 25.6ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மீனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ கிவன் எழுதிடுவோம். ஸோ கிவன் எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 1.2ன்னு போட்டுணும். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அது வந்து சிவின் ஸ்டார்ட்டாக எழுதிட்டு 25.6ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் மீனோட வேல்யூ, அதாவது மீனோட வேல்யூ இது வந்து எக்ஸ் பார் நோட் பண்ணி எழுதுவோம். இதை வந்து இது என்னன்னு கேட்குறாங்க, கொஸ்டின் மார்க்குன்னு போட்டுக்குவோம். இப்போ ஃபார்மா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ என்னதுன்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%ன்னு போடணும். இதுதான் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ, வேரியேஷனோட வேல்யூ. ஸோ சிக்மாவோட வேல்யூ என்ன, 1.2ன்னு போடுறோம். அப்புறம் எக்ஸ் பார் என்ன அதுதான் கண்டுபிடிக்கிறது, அப்படியே எழுதிட்டு இன்ட்டு 100ன்னு போட்டு %ன்னு போடணும். இப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ என்னப்பா 25.6. ஸோ அந்த 25.6 அப்படியே இங்கே எழுதிடணும். அப்புறம் இப்போ 25.6 which is equal to இப்போ 1.2வே 100 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கனால பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு வைக்கணும். அப்போனா 1 2 போட்டு 2க்கு அடுத்து ஒரு ஜீரோவை போட்டுடணும். அப்புறம் இதுக்கடுத்து பாயிண்ட்டு வைக்கணும். இதுக்கடுத்து பாயிண்ட்டு வைக்காமல் இருக்கலாம். அவ்வளோதான், 120 வரும். அவ்வளோதான் ஆன்சர். பை போட்டு எக்ஸ் பாருன்னு போடணும். இந்த எக்ஸ் பார் அப்போ இங்கே போட்டணும். அப்புறம் இந்த எக்ஸ் பார் இந்த சைடு கொண்டு வந்துட்டு 120 டிவைடட் பை 25.6ன்னு போடணும். விச் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 120 25.6 வந்து இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருக்கனால 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம 10ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணால் 1200 வரும். 120 × 10 1200 வரும். 25.6 × 10 என்ன வரும், இங்கே ஒரு டிஜிட் இருக்கனால பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு வைக்கணும் இந்த பாயிண்ட்டை. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 256ன்னு வந்துடும். ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் எப்படி டிவைட் பண்ண ரஃப் ஒர்க்காக சொல்கிறேன். ஈஸியாக பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1200 டிவைட் பை 256 பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ண 2 1s are 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 2 8s are 16. இது வந்து 600ன்னு வரும். ஸோ இதை மறுபடியும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 2 6s are 12, 2 4s are 18 வரும். இது வந்து 300 வரும் 2 டேபிளால் கேன்சல் பண்ணால். அப்புறம் இது வந்து 2 3s are 6, 2 2s are 4 வரும். இதை கேன்சல் பண்ணால் 115 வரும். அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2, ரிமைண்டர் 1, 2 2 6s are 12 வரும். இது 75 வரும். இப்போ 16 வந்து 2 டேபிளில் போகும், 75 2 டேபிளில் கேன்சல் ஆகாது. ஸோ இந்த 16ஐயும் 75ஐயும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 16ஐயும் 75 இந்த மாதிரி டிவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 4.6875ன்னு வரும். ஸோ இதை நான் ஏற்கனவே டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டிவைட் பண்ணால் வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் நான் டிவைட் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்சர் எழுதுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக 16 75 ஈஸியாக டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ அதை ரவுண்டு பண்ணால் 4.69ன்னு எழுதலாம். ஏன்னா 8க்கு அடுத்து 7 இருக்குல்ல, அதனால தான் 5 பெரிய நம்பர் இருக்கனால அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 69 எழுதிடலாம். இதுதான் எக்ஸ் பார் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.